சரிக்கா. பாரதி, நீ என்னமோ இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்றது மனசுக்கு ஆறுதலா தான் இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள கொஞ்சம் பயமாவும் இருக்கு. பாட்டி, தயவு செஞ்சு நீங்க வருத்தப்படாதீங்க. நடக்கிறது எல்லாமே நல்லதுக்கு தான். எது நடக்கணும்னு இருக்கோ அது சரியான நேரத்துக்கு கண்டிப்பா நடக்கும். சரி சரி, தமிழுக்கும் ஆதித்யாவுக்கும் பசிக்கும். நாம போய் சாப்பாடு எடுத்துட்டு வரலாம். சரி, வாங்க போலாம். வா. சரிக்கா. தமிழ், ஆதித்யா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? பசிக்குதா? ஏதாவது சாப்பிடுறீங்களா? அம்மா, அது பாரதி, என்னடா? இங்கதான் இருக்கீங்களா எல்லாரும்? சொல்லுங்க, ஏதாச்சும் வேலையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாரதி. இன்னும் கொஞ்ச நேரத்துல உப்பு மாத்திர சடங்கு நடக்க போகுது. ராஜேஸ்வரி பாட்டி, பொண்ண, பாட்டி எல்லாரையும் கூட்டிட்டு வர சொன்னாங்க. அத சொல்றதுக்காக தான் வந்தேன். சரி, நீங்க போங்க, நான் வரேன். சரி, சீக்கிரம் வந்துரு பாரதி. ம். பாட்டி, வாங்க போலாம். பாரதி, அவங்க எதையும் பண்ணிட்டு போட்டோம். நாம எதுக்கு அங்க அனாவசியமா போயிட்டு? பாட்டி வர சொல்லிருக்காங்க, வாங்க போவோம். ஆதித்யா, தமிழ், வாங்க. அம்மா, இப்போவே சாப்பிடணுமா? வேண்டாம். சரி, நாம அந்த சடங்கு முடிஞ்ச உடனே சாப்பிடலாம். வாங்க பாட்டி. அண்ணே, சொல்றா. நீங்க இப்படியே இருக்கிறத பார்த்தா எனக்கு ஒரே குழப்பமா இருக்குண்ணே. என்ன விஷயம்? பாத்தீங்களா, இப்ப கூட நான் எதை பத்தி கேட்கறேன்னு தெரிஞ்சும் நீங்க தெரியாத மாதிரியே பேசுறீங்க. நாளைக்கு விடிஞ்சா கல்யாணம்ண்ணே. நீங்க என்னடா ஜாலியா போன்ல விளையாடிட்டு இருக்கீங்க? எனக்கு நெஞ்சுக்குள்ள திக்கு திக்குன்னு இருக்குண்ணே. டே, இப்ப எதுக்குடா நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? இவர் உங்க அண்ணி பாரதி மேல முழு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு உங்க அண்ணி விடவே மாட்டேன். கல்யாணம் நடக்க போறது இல்லடா. அப்புறம் எதுக்குடா தேவையில்லாம டென்ஷன் ஆகிட்டு? அதனாலதான் நான் ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்கேன். ஐயோ, உங்க புருஷன் முன்னாடி 2 பேருக்கு மத்தியில மாட்டிக்கிட்டு நான் பண்ற கஷ்டம் இருக்கே, என்னத்த சொல்றது. ஆனா ஒரு விஷயம்னே, அண்ணி ஏதோ ஒரு திட்டத்தோட தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அது என்னன்னு தான் தெரியல. எனக்கும் தாண்டா தெரியல. ஆனா நான் கூலா இருக்கேன்ல, ஜாலியாடுறா, பாத்துக்கலாம். சாஸ்திர சம்பிரதாயம் முன்ன பின்ன இருந்தாலும் நடக்க வேண்டிய விஷயங்கள் நடந்துதானே ஆகணும். நீங்க சொல்றது சரிதாம்மா. முதல்லலாம் அதுக்குன்னு ஒரு நேரங்காலம் இருக்கும். இப்போ எல்லாரும் வேலைன்னு ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால கிடைக்கிற சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி நம்ம சடங்கை முடிச்சுக்க வேண்டியதுதான். சரியா சொன்னீங்க சார். உப்பு மாத்திர சடங்குங்கிறது இந்த உப்பை சாட்சியா வச்சு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் பொண்ணு வீட்டுக்காரங்களும் கொடுத்த வாக்க காப்பாத்தி கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணையும் மாப்பிள்ளையையும் எந்த குறையும் இல்லாம அவங்கள நல்லபடியா வாழ வைக்குங்கிறது ஐதீகம். இன்னைக்கு நடக்க போற இந்த உப்பு மாத்திக்கிற சடங்க பொண்ணும் மாப்பிள்ளையும் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். அது மட்டும் இல்ல, வழக்கமா சம்பந்திங்க தான் இந்த மாதிரி வழக்கம் எல்லாம் பண்ணுவாங்க. இந்த தடவை பொண்ணும் மாப்பிள்ளையும் மாத்திக்க போறாங்க. ஒன்னா வாழ போற அவங்க 2 பேருக்கும் இந்த கல்யாணம் எவ்வளவு முக்கியம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இதுவும் ஒரு சந்தர்ப்பமா இருக்கும்ல. சரியா சொன்னீங்க ராஜேஸ்வரி அம்மா. மித்ரா, இதுல உனக்கு சம்மதம் தானே? சம்மதம் பாட்டி. மாப்பிள்ள, உங்களுக்கும் இதுல சம்மதம் தானே? சம்மதம் பாட்டி.
என் பேத்தி மேல எந்த தப்பும் இல்லைன்னா கூட நீ பொய்யா ஏதாவது ஒரு ஆதாரத்தை கொடுத்து அத உண்மைன்னு ஆதி மாப்பிள்ளைய நம்ப வச்சிருவியோன்னு என் மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே தான் இருக்கு. நீ சொன்னா மாப்பிள்ளை கேப்பாருன்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். இங்க பாருங்க, நான் சொல்லி கேக்குற அளவுக்கு இங்க யாருக்கும் எதுவும் தெரியாமல அல்ல. நான் ஆதாரம் இல்லாம அவரோட மனசை மாத்தவே மாட்டேன். ஆனா நீங்க எல்லாரும் மித்ரா யாருன்னு கண்டிப்பா தெரிஞ்சுக்குவீங்க. இப்பவும் சொல்றேன், மித்ரா ஆதி சாரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவளுக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஏன்னா உங்க பேத்தி சரியானவை இல்ல. ஆதி, இங்க என்னதான்ப்பா நடக்குது? இத்தனை பேர் முன்னாடி பாரதி கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம எப்படி பேசிக்கிட்டு இருக்கா பாரு. பவானி, இவ எப்படிப்பட்டவன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு தான் இந்த விஷயத்தை இங்க பேசினேன். கொஞ்சம் கூட இங்கிதம் இல்லாம எப்படி பேசுறா பாரு. இங்க பாரு பாரதி, இதுக்கு மேல நீ மித்ராவை பத்தி தப்பா பேசுறதுன்னா அந்த ஆதாரத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பேசு. சும்மா வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. அத பார்த்துக்கிட்டு நான் சும்மாவே இருக்க மாட்டேன். என்னங்க, மித்ராவை சும்மா சொல்லக்கூடாது. ஆதிய எங்க எப்படி யார வச்சு அடிச்சா காரியம் நடக்கும்னு தெரிஞ்சு வச்சே கரெக்டா சமயம் பார்த்து ராஜேஸ்வரி பாட்டிய வச்சு காய சூப்பரா நகர்த்திருக்கா. உண்மைதான் பவானி, நீ சரியான ஆளைத்தான் பிடிச்சிருக்க. நீங்க பாரதி மித்ராவை பத்தி சொல்ல போற எந்த ஒரு பொய்யான விஷயத்தையும் நம்பாம எந்த தயக்கமும் இல்லாம முழு மனசோட மித்ரா கழுத்துல தாலிய கட்டணும். கட்டுவேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க மாப்பிள்ள. ஏன் மாப்பிள்ள எதுவும் பேசாம அமைதியா இருக்கீங்க? சத்தியம் பண்ணி கொடுங்க. பாரதி, நீங்க கண்டிப்பா மித்ராவை பத்தின ஆதாரங்களை கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். இந்த கல்யாணத்தை கண்டிப்பா நீங்க நடத்த விட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க தைரியமா இருங்க ஆதி. நான் இந்த கல்யாணத்தை கண்டிப்பா நடக்க விட மாட்டேன். மித்ரா யாருன்னு ப்ரூவ் பண்றேன். ஆதி சார், மித்ராவை பத்தின ஆதாரத்தோட நான் கண்டிப்பா வருவேன். நீங்க சத்தியம் பண்ணுங்க.